கதையிலிருந்து ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது தவறு. ஏக் தூஸ்ரே பர் தோஷ்ரோபன் கர்னா கலத் ஹே. ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானை செய்யும் குயவர். இரண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஏக் நகர் மே தோ மித்ரா ரஹதே தே. இந்த நண்பருக்கு தோஸ்த் அப்படின்னு சொல்லலாம். ஏக் நகர் மே தோ தோஸ்த் ரஹதே தே. ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானை செய்யும் குயவர். ஏக் தோபி ஹே और दूसरा कुम्हार है. இரண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். वे दोनों राजा के लिए काम करते थे. ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டு இருந்தனர். ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. एक दिन दोनों मित्र के बीच झगड़ा हो गया. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறி கொண்டிருந்தனர். वे अपनी शिकायतें स्वयं नहीं सुलझाते थे, बल्कि एक दूसरे के बारे में राजा से शिकायत करते थे. अपनी அப்படின்னா தன்னுடைய, ஷிகாயத்தே அப்படின்னா குறைகள், கம்ப்ளைண்ட்ஸ், பல்கினா மாறாக, கே பாரேமே பற்றி. மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, நமது யானை கருப்பாக இருக்கிறது. யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். கும்ஹர்னே யக் சோச்கர் ராஜா की और देखा कि वह धोबी को राजा के जाल में फांसने चाहता है. राजा हमारा हाथी काला है, इसे धोबी को दे दो और उससे कहे कि इसे सफेद कर दे. उससे कहा हमारा हाथी काला है, அதாவது நமது யானை கருப்பாக இருக்கிறது. அரசர் மிகப்பெரிய முட்டாளாவார். அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கோரினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம். யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். அரசர் மிகப்பெரிய முட்டாள் ஆவார். ராஜா சப்சே படா மூர்க் தா. அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கோரினார். உஸ்னே பீனா குச் சோஜே சம்ஜே धोबी को बुलाया और हाथी को सफेद करने के लिए कहा. எதை பற்றியும் சிந்திக்காமல் பீனா குச் சோஜோ சம்ஜே சலவை தொழிலாளியை கூப்பிட்டு தோபிக்கோ புலாயா யானையை வெளுத்து வரும்படி கூறினார். அவர் ஹாத்தி கோ சஃபேத் கர்னே கே லியே கஹா. உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, துரந்த் தோபி நே ராஜா கி அவர் தேகா. துரந்த் உடனே. சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, தோபி நே ராஜா கி அவர் தேகா. அரசே, யானையை வெளுத்து விடலாம். யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். राजा हाथी को सफेद कर सकते हैं और कुम्हार से हाथी को उबलने के लिए एक बड़ा बर्तन बनाने के लिए कहा सकती है. யானையை வேக வைக்கும் அளவிற்கு ஹாத்திக்கோ உபல்னே கேலியே. அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். குயவன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராஜா ने कुम्हार को बुलाया और हाथी को उबलने के लिए एक बड़ा बर्तन बनाने का आदेश दिया. कुम्हार को समझ नहीं आ रहा था कि वह क्या करे.
இறுதியில் இருவரும் சந்தித்தனர். உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால் நம் இருவருக்குமே துன்பம். இனிமேல் இதுபோல் நடக்க கூடாது. இறுதியில் இருவரும் சந்தித்தனர். ஆகிர்கார் வே தோனோன் மிலே. உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். तुम और मैं हमारी तुम्हारी शिकायत करके फांस गए. மாட்டிக்கொண்டோம் फांस गए. இதனால் நம் இருவருக்குமே துன்பம். इससे हम दोनों को दुख होता है. இனிமேல் இதுபோல் நடக்க கூடாது. ऐसा दोबारा नहीं होना चाहिए. ऐसा दोबारा नहीं होना चाहिए. நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் என்றார்கள். उन्होंने कहा कि हम गलतियां खुद सुधार लेंगे. இருவருமே முன்பு போல நண்பர்கள் ஆனார்கள். दोनों पहले की तरह दोस्त बन गए. முன்பு போலவே பகலே கி தரக். நீதி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பிரச்சனையில் சிக்குவதை விட அவரவர் குறையை அவரவர் திருத்திக் கொண்டு வாழ்வது சிறந்ததாகும். சத்திய एक दूसरे पर दोषारोपण करके मुसीबत में पड़ने से बेहतर है कि एक दूसरे की गलती सुधार कर जीना बेहतर है. मुसीबत सिकल தவறு கல்தி திருத்திக் கொள்ளுதல் சுதார்கர். ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.